குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். தேர்தலில் இது நடந்தால் காஷ்மீர் பற்றி எரியும். ஜம்மு காஷ்மீரில் செப்டம்பர் 18 தொடங்கி 3 கட்டங்களாக சட்டசபை தேர்தல் நடக்கிறது. மொத்தமுள்ள 90 தொகுதிகளில் பதிவாகும் ஓட்டுகள் அக்டோபர் 8 எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. முதல்கட்ட தேர்தல் நடக்கவுள்ள தோடாவில் பிரதமர் மோடி இன்று தேர்தல் பிரச்சாரம் செய்தார். ஜம்மு காஷ்மீர் மக்களின் வளர்ச்சியில் பாஜக அதீத அக்கறை கொண்டுள்ளது. அனைத்து மக்களுக்கும் அனைத்து உரிமைகளும் கிடைக்க வேண்டும் என்பதே எங்களது இலக்கு. இங்கு 2 வகையான அரசியல் சக்திகள் உள்ளன. ஒன்று மக்களை பிளவுபடுத்தும் காங்கிரஸ், தேசிய மாநாட்டு கட்சி மற்றும் பிடிபி. மற்றொன்று அனைவருக்குமான வளர்ச்சியை முன்னெடுக்கும் பாஜக. இங்குள்ள இளைஞர்களும் வளர்ச்சியைத்தான் விரும்புகின்றனர். இன்று ஜம்மு காஷ்மீரில் வன்முறை இல்லை, பள்ளி கல்லூரிகள் அமைதியாக இயங்குகின்றன. எய்ம்ஸ், ஐஐடி போன்ற உயர்கல்வி நிறுவனங்கள் இங்கு அமைக்கப்பட்டுள்ளன. இன்னும் சில நாட்களில் டெல்லியில் இருந்து ஸ்ரீநகர் வழியாக ராம்பான் வரை நேரடி ரயில் போக்குவரத்தும் துவங்கப்பட உள்ளது. ரயில் நிலையம் எல்லாம் கட்டி முடித்து சோதனை ஓட்டமும் நடக்கிறது. விரைவில் இந்த பகுதி டெல்லியுடன் நேரடியாக இணைய உள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் கல்லூரிக்கு படிக்கப் போகும் இளைஞர்களுக்கு பயண செலவுக்கான உதவித்தொகை வழங்கப்படும். லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும். சுற்றுலாவை மேலும் மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். குடும்பத்தில் உள்ள மூத்த பெண்ணுக்கு ஆண்டுக்கு 18,000 ரூபாய் வழங்கப்படும். விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு வழங்கப்படும் 6,000 ரூபாய் நிதி உதவி 10,000 உயர்த்தப்படும். தற்பொழுது மாநிலத்தில் வசிக்கும் ஒவ்வொரு குடும்பத்தினரும் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சை பெற முடிகிறது. இது 7 லட்சமாக உயர்த்தப்படும். ஆனால் காங்கிரஸ், தேசிய மாநாட்டு கட்சி, பிடிபி ஆகிய கட்சிகளுக்கு இதெல்லாம் முக்கியமில்லை. மக்களை பிளவுபடுத்தி மட்டுமே அரசியல் செய்வது அவர்கள் வழக்கம். இந்த கட்சிகள் ஆட்சிக்கு வந்தால் மாநிலத்தில் மீண்டும் அடக்குமுறை அமலாகும். சிறப்பு அந்தஸ்து சட்டம் என்ற பெயரில் பெண்களின் உரிமைகள் பறிக்கப்படும். பள்ளி கல்லூரிகள் தீப்பற்றி எரியும். இளைஞர்கள் வேலைவாய்ப்பின்றி கல்வீச்சு சம்பவங்களில் ஈடுபடுவர். மலைவாழ் மக்களின் உரிமைகள் பறிக்கப்படும். பல ஆண்டு போராட்டத்திற்கு பின் முதல் முறையாக ஓட்டுரிமை பெற்றவர்களின் உரிமை மீண்டும் பறிக்கப்படும். ஓபிசி, எஸ்சி, எஸ்டிக்களின் இடஒதுக்கீட்டு உரிமை பறிபோகும். இவர்களால் காஷ்மீர் மக்களுக்கு ஒரு நாளும் நன்மை விளையாது என்றும் பிரதமர் மோடி பேசினார். कांग्रेस और नेशनल कॉन्फ्रेंस की घोषणाएं भी है और भाजपा का संकल्प पत्र भी है. आपके लिए जानना जरूरी है कि ये लोग कह क्या रहे हैं और उसका नतीजा क्या होगा. नेशनल कॉन्फ्रेंस, पीडीपी और कांग्रेस आर्टिकल 370 को वापस लाना चाहते हैं. आपके लिए इसका मतलब क्या होगा? इसका मतलब होगा ये 3 खानदान मिलकर पहाड़ी समाज का आरक्षण फिर छीन लेंगे. जम्मू कश्मीर में अनेक लोगों को वोटिंग का जो हक मिला है वो भी छीन लिया जाएगा. 35A वापस आई तो माताओं बहनों के हकों पर फिर वही पुरानी पाबंदी लग जाएगी. आप याद रखिए, इनके घोषणा पत्र लागू हुए तो फिर स्कूल जलने लग जाएंगे. फिर बच्चों के हाथ में पत्थर होंगे. फिर हड़तालें होगी. कारोबार पर ताले लगेंगे. नौजवान बेरोजगार घूमेंगे. क्या आप इनको वो खौफनाक दिन वापस लाने देंगे क्या? वापस लाने देंगे क्या? பிரதமர் மோடி வருகைக்கு முன் துப்பாக்கிச் சண்டையில் 7 பேர் பலி. காஷ்மீரில் பதற்ற நிலை. ஜம்மு காஷ்மீரில்
வரும் 18, 25 மற்றும் அக்டோபர் 1 ஆகிய தேதிகளில் 3 கட்டங்களாக சட்டசபை தேர்தல் நடக்கிறது. சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்ட பின் நடக்கும் முதல் தேர்தல் இது. காஷ்மீரில் 2014 தான் கடைசியாக சட்டசபை தேர்தல் நடந்தது. 10 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போதுதான் சட்டசபை தேர்தல் நடக்க உள்ளது. தேர்தலுக்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடந்து வரும் நிலையில் ஜம்மு காஷ்மீரில் அமைதியை குலைக்க பயங்கரவாதிகள் தாக்குதல்களை தொடங்கியிருப்பது மக்களை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. கிஷ்த்வார் மாவட்டத்தில் உள்ள சத்ரு எனும் பகுதியில் நேற்று மாலை பயங்கரவாதிகள் பதுங்கியிருப்பதாக போலீசுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் ராணுவம், போலீஸை உள்ளடக்கிய பாதுகாப்பு படையினர் சம்பவ இடத்தை சுற்றி வளைத்தனர். இருதரப்புக்கும் பயங்கர துப்பாக்கிச் சண்டை நடந்தது. இந்த சண்டையில் விபன்குமார், அரவிந்த் சிங் என்ற 2 ராணுவ வீரர்கள் வீர மரணம் அடைந்தனர். பயங்கரவாதிகள் பதுங்கி இருந்து சுட்டதில் மேலும் 2 வீரர்கள் மீது குண்டுகள் பாய்ந்தன. அவர்கள் உடனடியாக ஹெலிகாப்டர் மூலம் ஸ்ரீநகரில் உள்ள ராணுவ மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். கிஷ்த்வார் மாவட்டத்துக்கு பக்கத்தில் தான் தோடா மாவட்டம் உள்ளது. இங்கு பாரதிய ஜனதா வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் மோடி இன்று மதியம் பிரச்சாரம் செய்தார். 3 गुनी आपके लिए, देश के लिए मेहनत करके चुकाऊंगा. இதன் மூலம் 42 ஆண்டுகளுக்கு பிறகு தோடா மாவட்டத்துக்கு சென்ற முதல் பிரதமர் என்ற பெருமையை மோடி பெற்றுள்ளார். அவர் பிரச்சாரத்துக்கு வரவிருந்த சில மணி நேரங்களுக்கு முன்பாக அண்டை மாவட்டமான கிஷ்த்வாரில் நடந்த சண்டையில் 2 ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருப்பது காஷ்மீரில் பதற்றமான சூழலை ஏற்படுத்தியுள்ளது. தோடாவின் இன்னொரு அண்டை மாவட்டமான கதுவாவிலும் ராணுவ வீரர்களுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் நேற்று சண்டை நடந்தது. இதில் பயங்கரவாதிகள் 2 பேரை நமது வீரர்கள் சுட்டுக் கொன்றனர். அவர்கள் வைத்திருந்த ஏராளமான ஆயுதங்களை வீரர்கள் கைப்பற்றினர். அடுத்தடுத்து 2 இடங்களில் நடந்த சண்டையை தொடர்ந்து பிரதமர் மோடியின் வருகையை முன்னிட்டு தோடா, கிஷ்த்வார், கதுவா உள்ளிட்ட மாவட்டங்களில் பாதுகாப்பு பல மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த பதற்றமான சூழ்நிலையில் இன்று அதிகாலையில் பாரமுல்லா மாவட்டத்தில் உள்ள சாக்தபர் கிரீரி பகுதியில் பயங்கரவாதிகள் பதுங்கியிருப்பதை கண்டுபிடித்து பாதுகாப்பு படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இருதரப்புக்கும் நடந்த சண்டையில் 3 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஆனாலும் பாரமுல்லா பகுதியில் மேலும் பயங்கரவாதிகள் பதுங்கி இருக்கலாம் என்பதால் தொடர்ந்து பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். ஆக மொத்தத்தில் கிஷ்த்வார், கதுவா, பாரமுல்லா மாவட்டங்களில் நடந்த 3 என்கவுண்டர்களில் 5 பயங்கரவாதிகளை வீரர்கள் கொன்றுள்ளனர். அதே நேரத்தில் கிஷ்த்வாரில் 2 வீரர்கள் இறந்தனர். ராணுவ தாக்குதலில் ஒரு பயங்கரவாதி துடிதுடித்து இறப்பதை ராணுவத்தின் ட்ரோன் தெளிவாக படம் பிடித்துள்ளது. ராணுவம் வெளியிட்டுள்ள அந்த வீடியோ பயங்கரவாதிகள் வேட்டை காஷ்மீரில் தீவிரமாக நடந்து வருவதற்கு ஆதாரமாக சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. அரசியல் தவறான புரிதல்களுக்கு ஓய்வு கொடுக்க விரும்புகிறோம். அன்னபூர்ணா விளக்கம். கோவையில் கடந்த 11ஆம் தேதி நடந்த நிகழ்ச்சியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொழில்துறையினருடன் கலந்துரையாடினார். அன்னபூர்ணா ஹோட்டல் நிர்வாக இயக்குநர் சீனிவாசன் தின்பண்டங்கள் மீதான வரி விகிதங்கள் தொடர்பாக கருத்துக்களை அமைச்சரிடம் சொன்னார். அந்த வீடியோ வைரலாகி விமர்சனங்களை எழுப்பியது. இதனால் மத்திய அமைச்சரை தனிப்பட்ட முறையில் சந்தித்து அன்னபூர்ணா சீனிவாசன் வருத்தம் தெரிவித்தார். அந்த வீடியோவும் வைரலாகி எதிர்க்கட்சிகளுக்கு தீனி போட்டது. மத்திய அமைச்சர் மன்னிப்பு கேட்க வைத்து விட்டதாக விமர்சித்தனர். இது தொடர்பாக அன்னபூர்ணா நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது. வீடியோ வைரலானதால் நிர்வாக இயக்குநர் சீனிவாசன் தமது சொந்த விருப்பத்தின்படியே மத்திய நிதியமைச்சரை தனிப்பட்ட முறையில் சந்தித்தார். ஆனால் அந்த வீடியோ சோசியல் மீடியாவில் கவனக்குறைவாக பகிரப்பட்டு குழப்பங்களை ஏற்படுத்தியது. அதற்காக மாநில பாஜக மன்னிப்பு கேட்டுக் கொண்டது. அத்துடன் அதற்கு காரணமானவரையும் கட்சியிலிருந்து நீக்கியுள்ளது. இத்துடன் தேவையற்ற அனுமானங்கள் மற்றும் அரசியல் தவறான புரிதல்களுக்கு ஓய்வு கொடுக்க விரும்புகிறோம். இந்த விவகாரத்தை முடித்துவிட விரும்புகிறோம் என்று அன்னபூர்ணா கூறியுள்ளது. ஜிஎஸ்டி தொடர்பான நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்ததற்காக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் எம்எல்ஏ வானதி சீனிவாசன் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு கோவை தொழில் கூட்டமைப்பினர் நன்றி தெரிவித்துள்ளனர். வேடிக்கை மட்டும் பார்க்கணும், நீங்க தான் வெக்கப்படணும். பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: அமெரிக்க பயணம் முடிந்து சென்னை திரும்பிய முதல்வர் ஸ்டாலின் ஜிஎஸ்டி குறித்த நியாயமான கோரிக்கையை முன்வைத்தவரை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கையாண்ட விதம் வெட்கப்பட வேண்டிய ஒன்று என கூறியிருக்கிறார். கோவை உட்பட கொங்கு மண்டலத்தின் தொழில்கள் நசிந்து வருவதை அறிந்து அதை காப்பாற்றவே நிர்மலா சீதாராமன் கோவை வந்தார். ஆனால் அவரது முயற்சிகளுக்கு உதவாமல் பிரச்சினையை திசை திருப்பி மத்திய நிதியமைச்சர் செய்த நல்ல செயல்களை மக்களிடமிருந்து மறைக்கவே முதல்வர் முயற்சிக்கிறார். திமுக அரசின் அபரிமிதமான மின் கட்டண உயர்வாலும் சொத்து வரி பதிவு கட்டண உயர்வாலும் 30% குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மூடக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது.
இதை கருத்தில் கொண்டு கோவை மக்களின் பிரதிநிதி என்ற முறையில் மத்திய நிதியமைச்சருடன் தொழில் முனைவோர் சந்திக்கும் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்தேன். இந்நிகழ்ச்சி பெரும் வெற்றி பெற்றதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் அப்போது நடந்த சாதாரண நிகழ்வை பெரிதாக்கி அரசியல் ஆதாயம் தேட திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் முயற்சிக்கின்றன. கோவையின் தொழில் வளர்ச்சிக்கு எந்த விதத்திலும் உதவி செய்யாமல் அங்கு தொழில்கள் நசிந்து வருவதை வேடிக்கை பார்க்கும் முதல்வர் ஸ்டாலின் தான் வெட்கப்பட வேண்டும் எனவும் வானதி சீனிவாசன் கூறியுள்ளார். கொடியேற்ற இருந்த திருமாவளவன் கம்பத்தை தூக்கி சென்ற போலீசார். மதுரையின் புதூரில் விசிகாவின் அரசியல் அங்கீகார வெற்றியை கொண்டாடும் நிகழ்ச்சி நடந்தது. அக்கட்சித் தலைவர் திருமாவளவன் கலந்து கொண்டார். முன்னதாக புதூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் 62 அடி உயர கட்சி கொடிக்கம்பத்தை நட்டு வைத்தனர். நிகழ்ச்சிக்கு வரும் திருமாவளவன் கட்சி கொடி ஏற்றவும் ஏற்பாடு செய்தனர். ஆனால் அனுமதி இல்லாமல் கொடிக்கம்பம் வைத்ததாக வந்த புகாரை அடுத்து இரவோடு இரவாக போலீசார் அந்த கம்பத்தை அலேக்காக தூக்கி சென்றனர். அப்போது போலீசாரிடம் விசிகாவினர் வாக்குவாதம் செய்ததால் பிரச்சினையானது. இதனால் 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டனர். கட்சி கொடிக்கம்பத்தை அகற்றியதை கண்டித்து விசிகாவினர் புதூரில் சாலையில் அமர்ந்து மறியல் ஆர்ப்பாட்டம் செய்தனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடங்கப்பட்ட போது மதுரை புதூர் பகுதியில்தான் முதலாக திருமாவளவன் கொடிக்கம்பம் ஊன்றி கட்சி கொடியேற்றினார். சில ஆண்டுகளுக்கு முன்பு சாலை விரிவாக்கத்தின் போது அந்த கம்பம் அகற்றப்பட்டது. அதன்பின் தற்போது அதே பகுதியில் விசிகாவினர் வைத்த கொடிக்கம்பத்தை போலீசார் அகற்றியுள்ளனர். அதிகாரிகளின் சாதி புத்தி, அதிகாரிகளின் சாதி புத்தி. ஏய், ஏண்டா ரூட்ட மாத்திர? ஆட்டோவில் இளம்பெண் அலறல். திருப்பத்தூர் பெரியார் நகரைச் சேர்ந்தவர் சங்கர், வயது 27, ஆட்டோ டிரைவர். நேற்றிரவு திருப்பத்தூர் ஜின்னா ரோட் பகுதியில் ஆட்டோவில் சென்று கொண்டிருந்தான். அப்போது 28 வயது மதிக்கத்தக்க பெண் சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்தார். ஆட்டோவை கையை காட்டி நிறுத்தும்படி சொன்னார். அருள்ராஜா தனியார் மருத்துவமனை அருகே உள்ள பகுதிக்கு செல்ல வேண்டும் என கூறி ஆட்டோவில் ஏறினார். அப்போது ஆட்டோ டிரைவர் சங்கர் குடிபோதையில் இருந்ததாக தெரிகிறது. இளம்பெண் சொன்ன வழியில் செல்லாமல் வேறு வழியாக சங்கர் ஆட்டோவை ஓட்டினான். சந்தேகமடைந்த இளம்பெண் ஆட்டோ டிரைவரிடம் எங்கே செல்கிறாய் என கேட்டார். ஷார்ட்கட்டில் செல்வதாக கூறினான். ஆனால் தொடர்ந்து வேறு வழியில் ஆட்டோ சென்றதால் டிரைவர் சங்கருடன் இளம்பெண் சண்டை போட்டார். ஆட்டோவை நிறுத்த திருடன் திருடன் என கத்தி கூச்சலிட்டார். ஆனால் ரோட்டில் ஆள் நடமாட்டம் இல்லாததால் யாரும் உதவிக்கு வரவில்லை. அதற்குள் ஆட்டோவை ஆளில்லாத புதர் பகுதிக்கு சங்கர் ஓட்டிச் சென்றான். அங்கு ஆட்டோவில் வைத்தே தகாத முறையில் நடக்க முயன்றான். இளம்பெண் துணிச்சலை வரவழைத்துக் கொண்டு ஆட்டோ டிரைவருடன் போராடினார். அவனை பிடித்து தள்ளிவிட்டார். உடனே சங்கர் பெண்ணின் செல்போனை பறித்துக் கொண்டான். ஆட்டோவிலிருந்து பெண்ணை கீழே தள்ளிவிட்டு தப்பிச் சென்றான். இதில் காயமடைந்த இளம்பெண்ணை அங்கிருந்தவர்கள் மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். மருத்துவமனைக்கு போலீசார் விரைந்தனர். பெண் கொடுத்த புகாரின் பேரில் திருப்பத்தூர் நகர போலீசார் துரித கதியில் விசாரணையை துவங்கினர். பெண்ணின் செல்போன் டவர் லொகேஷனை கண்டுபிடித்தனர். திருப்பத்தூர் தூய நெஞ்சு கல்லூரி அருகே டவர் சிக்னல் காட்டியது. போலீசார் அந்த இடத்துக்கு விரைந்து சென்று ஆட்டோ டிரைவர் சங்கரை கைது செய்தனர். செல்போனை பறிமுதல் செய்தனர். இரவு நேரத்தில் ஆட்டோவில் ஏறிய பெண்ணை டிரைவர் கடத்திச் சென்றது திருப்பத்தூரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுபோல வேறு பெண்களிடம் தகாத முறையில் ஆட்டோ டிரைவர் சங்கர் நடந்தானா என போலீசார் துருவி விசாரிக்கின்றனர். மலேசிய தமிழர்கள் வந்த வேன் மீது மோதிய கார். மலேசியாவிலிருந்து அங்கு வசிக்கும் தமிழர்கள் 10 பேர் ராமேஸ்வரத்திற்கு ஆன்மீக சுற்றுலா வந்தனர். அங்கிருந்து டெம்போ வேனில் திருச்சி ஸ்ரீரங்கம் சென்று கொண்டிருந்தனர். தேவக்கோட்டை மார்க்கண்டேயன்பட்டி ஆற்றுப்பாலம் அருகே வளைவில் திரும்பும்போது எதிரே வந்த காரும் டெம்போவும் நேருக்கு நேர் மோதியது. இதில் காரில் வந்த 2 சிறுமிகள் உட்பட 4 பேர் அதே இடத்தில் இறந்தனர். டெம்போ வேனில் வந்த 10 மலேசிய தமிழர்களும் காயமடைந்தனர். கிராம மக்கள் அவர்களை மீட்டு தேவக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விபத்தில் இறந்தது தஞ்சாவூர் காந்தி நகரைச் சேர்ந்த டீ கடைக்காரர் பவுல் டேனியல். அவரது 10 வயது மகள் சூசன் ரெகுமா, 7 வயது மகள் ஹெலன் சாமா, டேனியலின் 63 வயது சித்தப்பா மைக்கேல் என்பது தெரிந்தது. உறவினர் விசேஷத்துக்காக காரில் தேவக்கோட்டை அருகே உள்ள ஆண்டா ஊரணிக்கு சென்றதும் முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்தது. தொடர்ந்து தேவக்கோட்டை தாலுகா போலீசார் விசாரிக்கின்றனர். திமுக கொடியுடன் ஃபார்ச்சுனர் காரில் ஆடு திருடிய கும்பல் வசமாக சிக்கிய வீடியோ.
திருச்சி ஸ்ரீரங்கம் அருகே கீதாபுரத்தைச் சேர்ந்தவர்கள் மணிகண்டன், கணேசன். மேய்ச்சலுக்கு சென்ற இவர்களது ஆடுகள் நேற்று திருடு போனது. அக்கம்பக்கத்தில் விசாரிக்கும் போது காரில் வந்த கும்பல் 3 ஆடுகளை திருடி சென்றது தெரிந்தது. சம்பவ இடத்தில் உள்ள சிசிடிவியை பார்த்தபோது ஷாக் ஆகினர். ஃபார்ச்சுனர் காரில் திமுக கொடியுடன் வந்த கும்பல் ஆடுகளை திருடி செல்லும் காட்சிகள் பதிவாகியிருந்தது. மணிகண்டனும் கணேசனும் ஸ்ரீரங்கம் போலீசில் புகார் கொடுத்தனர். காரின் நம்பரை டிராக் செய்து திருட்டு கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். 3 குட்டியும் ஒரு ஆடு பெரிய ஆடும் லவலவன்னு கத்தவும் என்னடா ஆட்டக்கானான்னு நாங்கள் எல்லாம் தேடி பார்த்தா ஆடே கிடைக்கல. அவர் புட்டேஜில் ஒருத்தர்கிட்ட போய் பார்த்ததுக்கப்புறம் தான் இது மாதிரி காரை வச்சு தூக்கியிருக்காங்க அப்படின்னு. நாங்கள் ஆட்டையும் இதையும் வச்சு தான் நாங்கள் பொழப்பு நடத்துகிறோம். இது போலீஸ் தான் எங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஸ்டேஷனில். அவங்க தான் ஆக்ஷன் எடுத்து எங்களுக்கு ஆடை மீட்டு கொடுக்கணும். 2-3 வாட்டி தெருவை பார்த்துருக்காங்க, சுற்றி பார்த்துருக்காங்க. எல்லா ஏரியா சுற்றி பார்த்துட்டு ஆடு மேயும் போது எல்லா ஆடு ஒரு 3 ஆடை தூக்கிட்டு போயிட்டாங்க. ஒரு ஆடு ஒரு 20 ரூபாட்ட கிட்ட இருக்குங்க. ஆடு குட்டி போடுற ஆள் இல்லை, ஒரு வாரத்தில் குட்டி போட்டுருங்க. 1 வாரம் 2 நாளில் குட்டி போடுற ஆடு எல்லாமே கஷ்டப்பட்டு வளர்த்தோம் நாங்கள். இதுமாரி களவாண்டி விட்டாங்க. அந்த காரே என்ன விலை இருக்கும் பாருங்க. அந்த காருக்கு தகுந்த ஆடு வருமா, அந்த ரேட்டு வருமா, அந்த ஆடு தூக்கிட்டு போயிட்டாங்க. ஜனநாயக ஒளி ஏற்ற வருகிறார். வெளியானது நடிகர் விஜயின் கடைசி பட அறிவிப்பு. நடிகர் விஜய் கடந்த பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரில் அரசியல் கட்சியை துவங்கினார். கட்சி அறிவிப்பை வெளியிடும் போதே இன்னும் 2 படங்களில் மட்டுமே நடிப்பேன் என்றும் அதன்பின் முழுநேர அரசியலில் ஈடுபடப் போவதாகவும் அறிவித்தார். அதன்படி வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடித்த தி கோட் படம் கடந்த 5ஆம் தேதி வெளியானது. இந்நிலையில் நடிகர் விஜய் நடிக்கும் கடைசி படமான தளபதி 69 தொடர்பான அறிவிப்பை படத்தை தயாரிக்கும் KVN நிறுவனம் இன்று மாலை அறிவித்தது. இந்த படத்தை அஜித் நடித்த வலிமை, துணிவு படங்களை இயக்கிய வினோத் இயக்க உள்ளார். அனிருத் இசையமைக்க உள்ளார். படம் அடுத்த ஆண்டு அக்டோபர் மாதம் வெளியிட திட்டமிட்டிருப்பதாகவும் KVN நிறுவனம் அறிவித்துள்ளது. படக்குழு வெளியிட்ட போஸ்டரில் கையில் தீப்பந்தத்தை ஏந்தி இருப்பது போன்ற புகைப்படமும் ஜனநாயகத்திற்கு ஒளியேற்ற வருகிறார் என்ற வாசகமும் இடம்பெற்றுள்ளது. இதன் மூலம் விஜய் தனது கடைசி படத்தை அரசியலை மையமாக கொண்டு எடுக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது.